Next exercise 7.2 determinant. So determinant அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படினாக்க அப்படியே டோட்டலா வந்து சேஞ்சஸ் ஆகும். எதுக்கு அப்படினாக்க மேட்ரிக்ஸ்க்கும் இதுக்கும். So அப்போ இங்க first question வந்து பாத்தீங்க அப்படினாக்க without expanding the determinant prove that s a squared b squared plus c s b squared a squared plus c squared next s c squared a squared plus b squared அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க c squared a squared ன்னு இருக்கு. சோ c squared a squared சோ is equal to 0 அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க நான் எக்ஸ்பேண்ட் பண்ணாம அப்படின்றப்போ எப்படி நம்ம பண்றதுனாக்க ஏதோ ஒரு ரெண்டு ரோ ஆர் 2 rows ஆர் 2 columns ஏதாவது ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படினாக்க சேமா இருக்கணும். அப்படி சேமா இருந்துருச்சு அப்படினா அது வந்து நம்ம என்ன சொல்லலாம் பாத்தீங்க அப்படினாக்க 0 அப்படின்றது சொல்லலாம். சோ அதே இது எக்ஸ்பேண்ட் ஃபார்ம் அப்படின்றது நெக்ஸ்ட் क्वेश्चनல இருந்து உங்களுக்கு சொல்றேன். இந்த क्वेश्चन வித்தவுட் எக்ஸ்பான்ஷன் அப்படினு சொல்லிட்டதனால ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த s அப்படின்றத நான் காமனா எடுக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் இதுல s அப்படின்ற ஃபர்ஸ்ட் காலம்ல இருந்து s காமனா எடுத்துட்டோம்னா 1 1 1 வந்துருதுங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படினாக்க காலம் 2ஐயும் காலம் 3ஐயும் மல்டிப்ளை பண்றேன். சாரி ஆட் பண்றேன். அப்போ C2 implies C2 plus C3 plus C3 அப்போ இங்க வரும்போது A squared plus B squared plus C squared next இருக்கு A squared plus B squared plus C squared next இருக்கு வரும்போது A squared plus B squared plus C squared சோ இங்க வரும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க B squared plus C squared C2 implies C2 plus C3 அடுத்தது C squared plus A squared next A squared plus B squared சோ இதான் இப்போ இந்தது. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த செகண்ட் காலம்ல இருந்து A squared plus b squared plus c squared அப்படின்றதை நம்ம காமனா எடுக்கலாம். அப்போ அதுல இருந்து நம்ம s into இத ஒரு டைம் காமனா எடுத்தோம்னாக்க a squared plus b squared plus c squared determinant 1 1 1 1 1 1 the next b squared plus c squared then c squared plus a squared then a squared plus b squared so இப்போ நம்ம காலம் வந்து பாத்தீங்க அப்படினாக்க எப்படி இருக்குனாக்க 2 columns வந்து சேமா இருக்கு so அப்ப equal to 0 since column 1 similar to column 2 that's all the answer. இதான் வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து யூஸ் பண்ணலாம். சோ சார் நீங்க வந்து இந்ததை வந்து நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க, நாங்க வேற ஏதாவது சூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணலாம். ஆனா ஏதாவது ஃபர்ஸ்ட் எல்லாரையும் காமனா இருந்துச்சு அப்படின்னா அந்த இதை முதல்ல அதை எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் பாத்தீங்கன்னா C2 வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்க இதே இது C3 வந்து சேஞ்ச் பண்ணலாம். அப்போ C3 implies C2 plus C3 அப்படின்றது ரைட் பண்ணலாம். அப்போ இந்த டேர்மும் இந்த டேர்ம் நமக்கு எப்படி வந்துரும்னா சேமா வந்துரும். அப்போ இந்த டேர்ம் a plus b plus c ன்றது வரும். இங்க a squared plus b squared plus c squared ன்றது இந்த தேர்ட் காலம் வரும். அப்போ அந்த a squared plus b squared plus c squared காமனா எடுத்துறீங்க அப்படினா 1 plus 1 1 1 ன்றது ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் தேர்ட் காலமும் சேமா இருந்திருக்கும். அப்போ வரும்போது நமக்கு என்ன ஆயிரும்னாக்க ஃபர்ஸ்ட் காலம் சிமிலர் டு தேர்ட் காலம் அப்படின்றப்போ equal to 0 ன்னு வந்துரும். That's all the first question answer. Next second question so that determinant அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள்ல இருக்கும். இந்த bracket symbol இல்லாம straight line அதாவது நம்ம parallelன்றதுக்கு யூஸ் பண்ணுவோமா அந்த மெத்தட்ல இருக்கும். so determinant b plus c
BC B squared C squared அடுத்தது C plus A CA C squared A squared A plus B AB A squared B squared is equal to 0 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம எக்ஸ்பேண்டிங் ஃபார்ம்ல வந்து நம்ம வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் ஃபார்ம் ஒர்க் அவுட் பண்ணோம். இந்த கொஸ்டினையும் வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் ஃபார்ம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்து எக்ஸ்பேண்டிங் ஃபார்ம்னா எப்படி அப்படின்ற உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்க. இதே கொஸ்டின் அதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ அப்போ இதே கொஸ்டின் அதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸோ சீக்வல் டு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணா ஏதாவது ஒரு ரோவையோ இல்ல காலமோ நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணா போதுமானது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோவை வந்து இது பண்ணி சூஸ் பண்ணி நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ என்ன இருக்குனாக்க b plus c இன்டு ஸோ அப்போ இந்த b plus c சூஸ் பண்ணும்போது இந்த ரோவும் இந்த காலமே நம்ம லீவ் பண்ணிடணும். இந்த ரோவையும் இந்த காலம் நம்ம என்ன பண்ணிடணும் லீவ் பண்ணிடணும். ஏன்னா b plus c occurs in this row first row and first column. அப்ப அத நம்ம லீவ் பண்ணிரணும். அப்ப லீவ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் வந்து நமக்கு 4 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கும். இத வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணனும். அப்போ ca into a squared b squared then minus மேல இருந்து கீழ மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் கீழ இருந்து மேல மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ். அப்போ மைனஸ் AB into C squared A squared C squared A squared. இப்போ இது ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சு. அடுத்தது வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க செகண்ட் காலம் வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். சாரி செகண்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் அப்படின்றப்போ இந்த இது ஃபுல்லா நமக்கு போயிடும் 0 வந்துரும். இது ஃபுல்லா நம்ம லீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கக்கூடியது 4 எலிமெண்ட்ஸ் 1 2 3 4. அப்போ b plus c இங்க ஃபர்ஸ்ட் பிளஸ் அல்டர்னேட்டிவா சிம்பிள் வந்துட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் மைனஸ் bc into c plus a into a squared b squared minus so minus அடுத்து இந்த இதுக்கு சூஸ் பண்ணா bc into c plus a into a squared b squared next கீழ இருந்து இங்க மல்டிப்ளை பண்ணும்போது minus a plus b into c squared a squared clear-ஆ next plus இப்போ தேர்ட் இத வந்து சூஸ் பண்றோம். தேர்ட் என்ன எலிமெண்ட் இருக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினா b squared c squared. அப்போ plus b squared c squared into சோ அப்ப இந்த இதுக்கு இது வந்து லீவ் ஆயிரும். அப்போ லாஸ்டா இருக்கக்கூடிய 4 எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 தான். அப்போ இதை எடுத்து இங்க மல்டிப்ளை பண்றோம். அப்போ c plus a into ab minus ab into ab in a plus b into ca so இங்க a plus b இங்கே பிராக்கெட் வந்துறணும். so இது another one. so இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ equal to எனக்கு அங்க இடம் இல்லாதனால நான் இப்படி நெட்டா பண்றேன். நீங்க உங்க ரைட் பண்ணும்போது நல்ல கார்னர்ல இருந்து ஈக்குவல் டு போட்டு ஒரே லைன்ல வர மாதிரி ரைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த b plus c நான் அப்படியே வச்சிரறேன். b plus c வச்சிட்டு இந்த உள்ள இருக்கறத நான் மல்டிப்ளை பண்ண அப்படினா a cube a into a squared a cube அடுத்தது b squared c அடுத்தது மைனஸ் இங்க மல்டிப்ளை பண்ணும்போது a cube b c squared then next minus இங்க வரும்போது bc அப்படியே வச்சுக்கிறேன். இத இங்க மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் c கூட மல்டிப்ளை பண்றோம். அப்போ a squared b squared c plus a cube b squared next minus
இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது a cube c squared a cube c squared plus a squared b c squared. next இது second term. இது செகண்ட் டேர்ம். தென் தேர்ட் டேர்முக்கு வந்தோம் அப்படின்னா பிளஸ் பி ஸ்கொயர்ட் சி ஸ்கொயர்ட் இன்ட்டு இந்த ஏபியை எடுத்து இந்த ரெண்டு இதுக்குமே மல்டிப்ளை பண்றோம். அப்போ ஏபிசி பிளஸ் ஏ ஸ்கொயர்ட் பி மைனஸ் அடுத்து இங்க இது பண்ணோம் அப்படின்னோம்னாக்க ஏ ஸ்கொயர்ட் சி பிளஸ் ஏபிசி பிளஸ் ஏபிசி. So now இப்போ இந்த மைனஸ்ல உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ b plus c into a cube b squared c minus a cube b c squared minus bc. இது அப்படியே வச்சுங்க. இந்த மைனஸ் மட்டும் முதல்ல உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கங்க. அப்படிங்கிறப்போ a squared இல்லைன்னா கூட ஆனால் ஒரே ஸ்டெப்பை கூட நம்ம ரைட் பண்ணிட்டு போயிடலாம். மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்டெப் நம்ம எக்ஸ்ட்ரா கொண்டு போகணுன்றது தேவையே இல்லை. இப்போ இந்த பிசியை உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பிஏ எடுத்து இந்த ரெண்டு இதுக்கும் மல்டிப்ளை ஆகும். அப்போ a cube b cube c a cube ஃபர்ஸ்ட் பிஏ எடுத்து இது ரெண்டுக்கும் மல்டிப்ளை பண்றோம். அப்போ a cube b cube c அடுத்தது மைனஸ் a cube b squared c squared. அடுத்து இந்த பிளஸ் c ஐ எடுத்து இது ரெண்டுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் a cube b squared c squared. நெக்ஸ்ட் மைனஸ் a cube b c cube. அடுத்து இந்த மைனஸ் பிசியோட உள்ள மல்டிப்ளை பண்றோம். அப்போ மைனஸ் a squared b cube c squared a squared b cube c squared. இந்த மல்டிப்ளை பண்றதா இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ a squared ஒன் டைம் தான் இருக்கு. b squared into b b cube c into c c squared. அடுத்து இங்க வரும்போது மைனஸ் a cube b cube c a cube b cube c. அடுத்து இங்க இருந்து ஒரு மைனஸ் வருது, இங்க இருந்து ஒரு மைனஸ் வருது. அப்போ இது வந்து பிளஸ் வந்து மாறிடும். அப்போ பிளஸ் மாறிச்சு அப்படின்னா பிளஸ் இத மல்டிப்ளை பண்ணும்போது a cube b c cube a cube b c cube. கிளியரா? தென் நெக்ஸ்ட் இங்க மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் இங்க மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க a squared b squared c cube. அடுத்தது பிளஸ் இத உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது a b cube c cube. நெக்ஸ்ட் பிளஸ் a squared b cube c squared. நெக்ஸ்ட் இங்க இருந்து இங்க மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸோட நமக்கு உள்ள போகும். அப்போ மைனஸ் a squared b squared c cube. நெக்ஸ்ட் இங்க மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் a b cube c cube. சோ இப்போ எது நம்ம கேன்சல் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். சோ a cube b cube c a cube b cube c எங்கயாவது இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணனும். a cube b cube c இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு. இதுக்கு இது கேன்சல் ஆயிடும். அடுத்தது a cube b squared c squared a cube b squared c squared இங்க இருக்கு, இதுக்கு இது கேன்சல் ஆயிடும். அடுத்தது a cube b c cube a cube b c cube இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு, இது கேன்சல் ஆயிடும். அடுத்தது a squared b cube c squared a squared b cube c squared இதுக்கு இங்க கேன்சல் ஆயிடும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க a squared b squared c cube
இங்கேக்கு இந்த இதுக்கு இந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் வந்து கேன்சல். இப்போ எல்லாமே நமக்கு வந்து கேன்சல் ஆயிட்டனால c = 0. ஸோ இந்த ப்ராடக்ட் மல்டிப்ளையர் மட்டும் கரெக்டா நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அதை விட இது வந்து ஈஸி. அதில் கூட நம்ம எதை வந்து நமக்கு சேஞ்ச் பண்றது அப்படின்றது அந்த வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் ஃபார்முக்கு வந்து நமக்கு அது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ கொஞ்சம் யோசிக்க தோணும். இந்த இதில் மல்டிப்ளை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க இது வந்து ஈஸி. பட் இதில் கொஞ்சம் ஒர்க் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து இதில் வேலை. தட்ஸ் ஆல் த செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். டிட்டர்மினன்ட் a squared bc ac plus c squared a squared plus ab b squared ac ab a squared b squared plus bc plus c squared c = 0 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இதே நம்ம லாஸ்ட் கொஸ்டின் ப்ரொசீஜருக்கு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணலாம். c = a squared into இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க b squared c squared, then next minus ac into b squared plus bc into b squared plus bc. அடுத்தது minus bc into இப்போ இந்த டேர்ம் சூஸ் பண்ணும்போது இந்த சென்டர் இதை மட்டும் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லா பண்ணணும். சென்டர் இதை சூஸ் பண்ணும்போது மைனஸ்ல வந்துடும். தென் நெக்ஸ்ட் அப்ப இந்த டேர்ம் வந்து நமக்கு வராது. அப்போ பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய 4 தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அப்போ bc into c squared into a squared plus ab. then next minus ab into ac. then next plus அடுத்து இந்த டேர்ம். so ac plus c squared into so அப்ப இங்க சூஸ் பண்ணும்போது a squared plus ab into b squared plus bc. then next இங்க மல்டிப்ளை பண்றோம். இங்க மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரும். மைனஸ் ab into b squared. so c = so first இந்த உள்ளுக்கு ஏதாவது பிராக்கெட் இருந்துச்சா அத முதல்ல நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். so அப்ப அத முதல்ல நம்ம மல்டிப்ளை பண்ணி வைக்கணும் அப்படினா so a squared ஃபர்ஸ்ட் அப்படியே வச்சுங்க. a squared. அடுத்து இந்த b squared c squared அப்படியே வச்சுக்கலாம். இந்த ac ஏத்த நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். மைனஸ் ab squared c plus minus அடுத்து இங்க வந்தோம்னாக்க abc squared. நெக்ஸ்ட் இத உள்ள கொண்டு போகும்போது மைனஸ் bc into இந்த c ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது a squared c squared plus abc squared. next இங்க மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் a squared bc then next plus ac plus c squared into so இதை எடுத்து இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்போ a squared b squared அடுத்தது பிளஸ் a squared bc. நெக்ஸ்ட் இந்த ab ஐ எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் ab cube. then next இங்க மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ab squared c. next minus ab cube. then next இப்போ இந்த a வை உள்ள மல்டிப்ளை பண்றோம். அதாவது ஒவ்வொரு பிராக்கெட்லயும் வெளியில இருக்கிறத நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ a squared b squared c squared minus a cube b squared c. next minus
a cube bc squared. Next இந்த மைனஸோட உள்ள கொண்டு போறோம், minus a squared bc cube. Next minus a b squared c cube. Next plus minus into minus plus a squared b squared b squared c squared. Then next plus இப்போ இங்க வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க 2 terms வந்து இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இந்ததா இருக்கக்கூடிய எல்லாரையும் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ a square a cube b squared c a cube b squared c a cube b squared c. Then next a cube b squared c ன்றது வந்துருச்சு. கிளியரா? அதாவது a into a squared a cube, அடுத்தது b squared, அடுத்தது c. அடுத்து இங்க வந்தோம்னாக்க a cube plus a cube plus a cube b a cube b c squared. Next இங்க வந்தோம்னாக்க a squared plus a squared b cube c. Next இங்க கொண்டு போனோம் அப்படினா plus a squared b squared c squared. Next இந்த லாஸ்ட் டேர்முக்கு போகுது. அப்ப லாஸ்ட் டேர்முக்கு போகும்போது மைனஸ்ல வரதுனால minus a squared b cube c. Next c எடுத்து மல்டிப்ளை பண்றோம். அப்போ plus a squared b squared c squared. Next வந்தீங்கன்னாக்க இங்க மல்டிப்ளை பண்ணும்போது plus a squared b c cube a squared b c cube. அடுத்து இங்க வந்தோம்னாக்க plus a b cube c squared a b cube c squared. Next இங்க கொண்டு போனோம் அப்படின்னாக்க plus a b squared c cube. Next வந்தீங்கன்னாக்க minus a b cube c squared a b cube c squared. So இப்போ எது எதெல்லாம் நமக்கு கேன்சல் ஆகும் அப்படின்னு பாருங்க. a cube b squared c, ஏன்னா இந்த டேர்ம் எல்லாமே நமக்கு பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப இதைத்தான் நம்ம செக் பண்ண போறோம். a cube b squared c a cube b squared c எங்க இருக்கு? a cube b squared c இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். அடுத்து a cube b c squared a cube b c squared இங்க இருக்கு. அடுத்தது இந்த டேர்முக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். அடுத்தது a squared b c cube a squared b a squared b c cube இங்க இருக்கு. a squared b c cube இதுக்கு இது கேன்சல் ஆயிடும். அடுத்தது a b squared c cube a b squared c cube இந்த டேர்முக்கு இந்த டேர்ம். அடுத்தது இங்க வரோம். இங்க a squared b cube c a squared b cube c a squared b cube c இங்க கேன்சல் ஆயிடும். அடுத்தது இங்க பாசிட்டிவ், இதை சூஸ் பண்ண தேவையில்ல, இதையும் சூஸ் பண்ண தேவையில்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டேர்ம் வந்து சூஸஸ் ஆயிடும். சோ அப்ப இங்க ஒரு a squared b squared c squared. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இங்க ஒன்னு 2, அடுத்தது 3 4. அப்போ equal to 4 a squared b squared c squared. That's all the answer. So இதான் இந்த क्वेश्चन உடைய without a expanding நாக்க நம்ம அதுல போடலாம். It is called a expanding form. So expanding formல உங்களுக்கு multiply work மட்டும் தான் அதிகம். So அப்ப இத முதல்ல நீங்க நல்லா கரெக்ட்டா ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படினாக்க இந்த क्वेश्चन வந்து எப்படி வெட்டால் நம்ம ரைட் பண்ணலாம். கண்டிப்பா இதுல 2 மார்க் or 3 மார்க்ல கண்டிப்பா இந்த ஒரு क्वेश्चन வந்து வரும். That's all the third question answer. Next fourth question, prove that 1 plus a 1 1 1 1 plus b 1 1 1 1 plus c is equal to a b c into 1 plus
1 plus 1 by a plus 1 by b plus 1 by c. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க ஸோ இந்த இதனுடைய ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ப்ரூவ் பண்றதுக்கு அதை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இதையும் நம்ம வித் எக்ஸ்பேண்டிங் ஃபார்முக்கே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஈக்குவல் டு 1 பிளஸ் ஏ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இன்ட்டு அப்போ இதுக்கு இது மல்டிப்ளை ஆகும். அப்போ இதுக்கு இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 1 பிளஸ் பி இன்ட்டு 1 பிளஸ் சி தென் மைனஸ் 1 1s are 1 1 1s are 1 நெக்ஸ்ட் மைனஸ் 1 வந்து சூஸ் பண்றோம். அப்படின்றப்போ இந்த டேர்மும் இதுவும் வந்து நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 into 1 plus c is 1 plus c. அடுத்து இங்க மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 1 தென் நெக்ஸ்ட் இந்த 1 எடுத்து பண்ணும்போது பிளஸ் 1 இன்ட்டு ஸோ இதுக்கு இதை மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 1 அடுத்தது மைனஸ் 1 இன்ட்டு அப்படின்றப்போ 1 பிளஸ் பி அப்படின்றது வரும். ஸோ இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஃபிராக்ஷன் வரதுனால உள்ள ஒரு ப்ராடக்ட் வரதுனால அதை முதல்ல நம்ம ப்ராடக்ட் பண்ணோம். 1 பிளஸ் ஏ இன்ட்டு 1 பிளஸ் ஏ இன்ட்டு இங்கே வருமா நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1 இன்ட்டு 1 1 பிளஸ் சி அடுத்தது பிளஸ் பி பிளஸ் பிசி பிளஸ் பிசி நெக்ஸ்ட் இங்கே வரும்போது மைனஸ் 1 தென் இது ஃபர்ஸ்ட் இது அடுத்தது இங்கே வரும்போது இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் சி அடுத்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க பிளஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் பி. ஸோ அப்போ இந்த 1க்கு 1 வந்து கேன்சல் ஆகிடும். தென் இங்கே அதே மாதிரி 1க்கு 1 வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் இருக்க மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணா போதும். 1 எடுத்து இது 3 டேர்மை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சி பிளஸ் பி பிளஸ் பிசி. அடுத்தது இந்த ஏவை எடுத்து பண்ணோம் அப்படின்னா பிளஸ் ஏசி பிளஸ் ஏபி பிளஸ் ஏபிசி பிளஸ் ஏபிசி. அடுத்தது இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து இங்கே வந்தோம்னா மைனஸ் சி அடுத்தது இங்கே வந்தோம்னா மைனஸ் பி. அப்போ மைனஸ் சிக்கு மைனஸ் சி கேன்சல் பிக்கு பி கேன்சல். இப்போ நமக்கு பேலன்ஸ் என்னதான் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸோ ஏபிசி பிளஸ் ஏபி பிளஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம ஏபிசியை காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா இந்த டேர்ம் வந்து 1ன்னு வந்துடும். அப்போ இங்க வந்து ஏபி தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன எடுத்திருக்கோம் சியையும் வெளியில எடுத்திருக்கோம். அப்படின்றப்போ அந்த சி வந்து டிவைட்ல வந்துடும் 1 by c பிளஸ் 1 by a அடுத்தது பிளஸ் 1 by b. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஏபிசி இன்ட்டு 1 பிளஸ் ஆர்டரா வந்து ரைட் பண்ணலாம் 1 by a plus 1 by b plus 1 by c. That's all the answer. Next, fifth question. Prove that secant square theta tan square theta 1 tan square theta secant square theta minus 1 38 36 2 equal to 0 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதனுடைய வேல்யூ equal to ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நான் இது வந்து வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் ஃபார்முக்கு நான் ஒர்க் அவுட் பண்றேன். ஸோ அப்போ R2 காலம் 2 implies காலம் 2 பிளஸ் காலம் 3 இது ரெண்டையும் நான் ஆட் பண்றேன். அப்போ secant ஸ்கொயர் தீட்டா இந்த இதுல எந்த ஒரு சேஞ்சஸுமே நான் பண்ணல. ஸோ secant ஸ்கொயர் தீட்டா tan ஸ்கொயர் தீட்டா அடுத்தது 38. நெக்ஸ்ட் வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இங்க இதை ஆட் பண்ணும்போது tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 பிளஸ் 1 இங்க வரும்போது secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 இங்க மைனஸ் 1.
அடுத்தது 38 plus 36 plus 2 இங்க வரும்போது 2 அப்போ equal to secant square theta tan square theta அடுத்தது 38 so இங்க tan square theta plus 1 tan square theta plus 1 னுடைய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படினாக்க secant square theta அதாவது secant square theta minus tan square theta is equal to 1 அப்போ secant square அப்படியே வச்சிட்டு இத அந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது 1 plus tan square theta அப்படின்றது கிடைச்சிருக்கும் then அதே மாதிரிமாவே இந்த tan square மாத்திட்டு இத இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது secant square theta minus 1 is equal to tan square theta அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கும் அதுதான் இங்க வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது அடுத்து இங்க வரும்போது tan square theta அடுத்து 38 so 1 minus 1 2 so here is equal to 0 so because column 1 similar to column 2 that's all the answer. Next sixth question so that x plus 2a y plus 2b z plus 2c x y z a b c is equal to 0 அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க சோ இதையே எக்ஸ்பாண்டிங் ஃபார்முக்கே வந்து வொர்க் அவுட் பண்றேன் சோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஃபர்ஸ்ட் இது காலம் 1 ஐயும் காலம் 2 ஐயும் சப்ட்ராக்ஷன் பண்றேன் சோ காலம் 1 implies காலம் 1 minus காலம் 2 so x plus 2a minus x அடுத்தது y plus 2b minus y அடுத்தது z plus 2c z plus 2c minus z then column 1 implies column 1 minus column 2 then column 2 வந்து x y z then column row 3 வந்து பாத்தீங்கன்னாக்க a b c then next x க்கு x கேன்சல் ஆயிரும் y க்கு y கேன்சல் ஆயிரும் z க்கு z கேன்சல் ஆயிரும் அப்போ பேலன்ஸ் இருக்கறதுல 2 ஃபர்ஸ்ட் ரோல வந்து பாத்தீங்கன்னா 2 எல்லாலயுமே காமனா இருக்கு 2 காமனா எடுத்துட்டீங்க அப்படினாக்க a b c x y z a b c so அப்போ 2 into 0 because C1 similar to C3 அப்போ C equal to 0 that's all the sixth question answer. Next seventh question write the general form of a 3x3 skew symmetric matrix and prove its determinant is 0 அதாவது என்ன சொல்லிருக்காங்கனாக்க ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஜெனரல் ஃபார்ம் வந்து ரைட் பண்ண சொல்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினாக்க அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம் அப்படினம்னாக்க அதுக்கு வந்து வேல்யூ வந்து 0 அப்படினு வந்து சொல்றாங்க சோ a let a skew symmetric matrix has leading diagonal is 0 cast leading diagonal is 0 then next வந்து பாத்தீங்க அப்படினாக்க அதனுடைய triangular வந்து பாத்தீங்க அப்படினாக்க symbols வந்து changes ஆயிருக்கும் that means AC AIJ is equal to minus AIJ so இந்த ஆர்டர்ல நமக்கு இருந்திருக்கணும் so அப்போ A is equal to A1
first one leading diagonal 0 அப்படினாக்க a12 a13 next 0 சார் இங்கே எலிமெண்ட் வரும் a21 0 a23 next a31 a32 0 so இப்போ இங்க வரும்போது இது பாசிட்டிவ் அப்படினா இது நெகட்டிவா இருக்கும் இது நெகட்டிவ் அப்படினா இது பாசிட்டிவா இருந்திருக்கும் அப்போ நான் இத வந்து நான் நெகட்டிவா வந்து சூஸ் பண்றேன் சோ அப்போ இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம சூஸ் பண்ணோம் அப்படினா சோ 0 x y 0 x y அடுத்து இங்க வந்தோம்னாக்க 0 x y சோ அடுத்து இங்க வரும்போது -x 0 z அடுத்து இங்க வரும்போது -y -ya இங்க -z 0 சோ அத வந்து பாத்தீங்க அப்படினாக்க இங்க வரும்போது நான் லீடிங் மைனஸ்ல எடுத்துக்கனால சோ இங்க நம்ம மைனஸ்ல கூட இத சூஸ் பண்ணலாம் இத பிளஸ்ல வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சோ அப்போ இந்த இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுக்கும்போது டிட்டர்மினன்ட் a is equal to so இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தோம்னா 0 into so total term இங்க 0 into 0 is 0 minus into minus is plus z squared then next அடுத்து minus x இங்க இருக்கு அப்போ plus x ன்றது வரும் plus x into அப்போ இங்க மல்டிப்ளை பண்ணும்போது 0 x into 0 is 0 next y into z minus yz then next plus minus y so minus y into அப்ப இங்க மல்டிப்ளை பண்றோம் xz x so இத மல்டிப்ளை பண்ணோம்னாக்க minus y into xz plus 0 so determinant a is equal to இந்த total term 0 ன்னு வந்துரும் இங்க வரும்போது minus into minus இந்த இடம் வந்து பிளஸ்ல வரும் அப்போ x into அதாவது இதை மல்டிப்ளை பண்றோம் மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா y into minus z minus yz the next இங்க கீழ இருந்து மேல மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் சிம்பல் ஆட் ஆகும் அப்ப இங்க வரும்போது நமக்கு பிளஸ்ல வந்துரும் அப்ப இத x yz அடுத்து minus x yz so determinant a is equal to 0 that's all the answer